ஹாய் குட்டீஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற திருக்குறள் நீத்தார் பெருமையில் குறள் எண் 29. குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. விளக்கம்: நற்குணங்களாம் சிறுமலை மீது ஏறி நின்ற அம்மேன்மக்கள் தமக்குள் ஒரு கணப்பொழுதும் கோபத்தை கொண்டிருப்பது கடினம். இந்த குறளின் விளக்கத்தை நம்ம ஒரு குட்டி கதை மூலமாக பார்க்கலாம் வாங்க. யார் எப்படி நடந்துக்கிட்டாலுமே கோபமே படாதவர் தான் அந்த துறவி. அவர் எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் அவர் கண்டுக்கவே மாட்டார். பல பேர் எப்படியோ முயற்சி செஞ்சு பார்த்துட்டாங்க, ஆனால் அவரை யாராலையுமே கோபப்படுத்தவே முடியலை. எப்படி இவரால் மட்டும் கோவப்படாமல் இருக்க முடியுது அப்படின்னு அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சிஷ்யன் ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்காரு. எப்படியாவது இந்த கேள்வி அவர்கிட்ட கேட்கணும்னு தைரியத்தை வர வச்சுட்டு நேரில் போய் அந்த கேள்வியை கேட்குறாரு. இதை கேட்ட துறவி சிஷியன்கிட்ட பொறுமையாக தான் யார்கிட்டையும் கோபப்படாத ரகசியத்தை எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நான் ஒரு நாள் ஏரியில் காலியான படகுல உட்காந்து தியானம் செஞ்சிட்டு இருந்தேன். அது என்னோடய நெடுநாள் வழக்கம். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி ஒரு வாட்டி தியானத்தில் இருக்கும்போது நான் உட்காந்துருந்த ஒரு படகு முட்டிருச்சு. உடனே என்னோட தியானம் கலைந்தது. யார் இப்படி அஜாக்கிரதையாக படகை முட்ட விட்டது அப்படின்னு ஒரு கணம் பயங்கர கோபத்தோட கண்களை திறந்து பார்த்தா அது ஒரு வெத்து படகு. காற்றுக்கு அசைஞ்சு நான் தியானம் செஞ்ச படகு மேலே மோதிருச்சு. என் கோபத்தை அந்த படகிடம் காட்டி ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அதிலிருந்து யாராவது என்னை கோபப்படுத்தும் போது எனக்கு அந்த சம்பவம் தான் நினைவுக்கு வரும். இதுவும் வெற்று படகு தான் அப்படின்னு அமைதியாக போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. குருவோட ரகசியம் சிஷியருக்கும் தெளிவாக புரிந்தது. ஹாய் குடேஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? இந்த கதை மூலமாக இந்த குறளின் விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். துறவிகள் அவங்களுடைய ஒவ்வொரு நற்குணங்களுமே படிப்படியாக ஏறி சிறுமலை மீது ஏறி நிற்கும் அவங்களுக்கு கோபம்ங்கிறது வரவே வராது. அப்படியே வந்தாலும் ஒரு கணம் பொழுது தொடர்ந்து இருப்பது கடினம் அப்படின்னு நீத்தாரோட பெருமையை இந்த குறளில் அழகாக எடுத்து சொல்லியிருப்பார் திருவள்ளுவர். இந்த குறளின் விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இனி வர்ற வாரங்களில் நம்ம அடுத்த குறளை பார்க்கலாம். ஓகேவா குட்டீஸ்? நன்றி, வணக்கம்.